என் பேர் ஈஸ்வரமூர்த்திங்க. காமராஜ் உலக மன்றம் வச்சு நடத்திட்டு வரோம். நாங்கள் கிட்டத்தட்ட 20-30 வருஷமாக நடத்திட்டு வரோம். இது இந்த ஏரி பாதுகாப்பு சங்கம் இப்போ மூலிமா இப்போ வந்து ஏரியில் இருக்கக்கூடிய முள் அகற்றி அதை சுத்தம் பண்ணி மேட்டூர் உபரி நீரை வந்து இங்கே கொண்டாந்து தேக்கிறதுக்கு நாங்கள் இப்போல்லாம் காலவரையற்ற உண்ணாவிரதம் இருந்து கவர்மெண்ட்டுடைய வர ஜனவரி 5ஆம் தேதி காலவரையற்ற உண்ணாவிரதம் இருக்கிற மாதிரி எங்களுடைய இதில் முடிவு பண்ணி இப்போ செஞ்சுட்டு இது பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பிரச்சாரம் போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம். நாங்கள் இதுக்கு வந்து எல்லாருடைய மக்களுடைய ஆதரவு எங்களுக்கு இருந்துச்சுனாக்கா ரொம்ப நன்றாக இருக்கும் நாங்கள் விரும்புகிறோங்க. உங்கள் பேருங்கக்கா? செல்வராணி. செல்வராணி. இப்போ பனமரத்துப்பட்டி ஏரியை சுத்தப்படுத்தணும், புறநம்பிக்கணும்னு சொல்லி இப்போ ஒரு காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் இதே ஊர் தானக்கா? இதே ஊர் தாங்க, பனமரத்துப்பட்டி அடிக்கிற. இதில் உள்ள இந்த அணை பற்றின ஒரு விவரங்களை சொல்லுங்கள். அணை பற்றின விவரம்னா, நம்ம தமிழ்நாட்டிலே 2வது இடத்துல இருக்கக்கூடிய ஏரி இது பார்த்திங்கன்னா, இந்த ஏரியை எந்த அளவுக்கு டெவலப்பாக வச்சுருந்தாங்க வெள்ளைக்காரன் இருந்த காலத்துலன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சக்கூடிய விஷயந்தான். நாங்கள் ஒன்றும் புதுசாக சொல்ல வேண்டிய விஷயம் கிடையாது. சினிமா ஆக்டர்கள்லேருந்து எல்லாருமே இங்கே வந்து வீடியோ எடுத்து படம் எடுத்து நல்லா என்ஜாய் பண்ணி டூரிஸ்ட் ஏரியான்னு இருந்த காலம் ஒரு காலம். அந்த காலத்துலேருந்து சரியாக பராமரிக்காமல் விட்டது யார்? நம்ம அரசாங்கம் பராமரிக்காத விட்டுட்டு இன்றைக்கி வந்து முள் முளைச்சி எல்லாம் நாசம் அடைஞ்சதுக்கப்புறம் இதை நாங்கள் எங்களுடைய தாய் அப்படின்னு சொல்லி நாங்கள் எடுத்து பராமரித்து கொடுங்க, நல்லா இதை மெயின்டைன் பண்ணுங்கள், கரெக்டாக பண்ணுங்கள். நாங்கள் விவசாயிங்க, இங்கே இருக்கிறது எத்தனை பேரும் விவசாயிங்க, எங்களுக்கு இதில் தண்ணி இருந்தால் தான் நாங்கள் விவசாயம் பண்ண முடியும்னு சொல்லி கோரிக்கை கேட்டுகிட்டே தான் இருந்தோம். பல வருஷமாக இது ஓடிட்டு இருக்குது இந்த போராட்டம். அதுக்கு எல்லா ரெக்கார்டும் எங்ககிட்ட இருக்குது. இன்றைக்கி புதுசாக நாங்கள் வந்து உண்ணாவிரதம் ஆரம்பிக்கிறோன்னு சொல்லலைங்க. ரொம்ப காலமாக இருந்து இதை போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்கோம். நிறைய பேர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்துட்ருக்குறோம், எல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் எந்த ஸ்டெப்பும் யாரும் எடுத்த மாதிரி தெரியல. போராட்டம் நடத்துகிற கொஞ்ச நாளைக்கு முள் எடுக்கிறேன், டெண்டர் விட்றேன் அப்படின்னு சொல்லி வருவாங்க போவாங்க. இப்படி தான் நடந்துட்டு இருக்குது. ஆனால் பர்மனெண்ட்டான சொல்யூஷன் யாரும் இன்ன வரைக்கும் கொடுக்கல. எடுத்து செய்கிறேன்னவங்க ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவ்வளோதான் மறந்துடுவாங்க. சரி, நாங்களும் மறுபடியும் போய் பெட்டிஷன் கொடுக்குறோம், மறுபடியும் இப்படியே ஓடிட்டே இருக்குது. இப்போ இந்த நிமிஷத்தில் அங்கே ஒரு யோசனை, எல்லாரும் சேர்ந்து உண்ணாவிரதமே இருந்துடலாம். நம்ம காந்தி தாத்தா எடுத்த அந்த போராட்டத்தை நாங்களும் கையெடுக்கலாம் முடிவு பண்ணிட்டோம். காந்தி தாத்தாவுக்கு கிடைச்ச ரிசல்ட்டு அவங்களுக்கு கிடைச்ச வெள்ளைக்காரன் விட்டுட்டு போயிட்டாரு. ஆனால் நாங்கள் வந்து போராடுறதுக்கு நம்ம அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்றதையும் பார்க்கலாமே அப்படின்ற ஒரு நாளை நாங்கள் இதை கையில் எடுத்துருக்குறோம். அதாவது உண்ணாவிரதம்னா சாதாரணமாக நாங்கள் வந்துட மாட்டோம். எல்லாருமே இந்த ஊர், இந்த தாய் மண், நாங்கள் இந்த ஊரில் தான் பிறந்தோன்றவங்க எல்லாமே கண்டிப்பாக எங்கள் கூட சப்போர்ட் பண்ணுவாங்க. எல்லாம் வந்து எங்கள் கூட நின்று கடைசி வரைக்கும் நாங்கள் உட்காரும்போது எத்தனை பேர் இருக்கிறாங்களான்றதெல்லாம் கதை இல்லை. நாங்கள் எந்திரிக்கும் போது எத்தனை பேர் இருக்கிறாங்கன்றது அங்கே விஷயம். நாங்கள் எந்திரிக்கும் போது கட்டாயம் அத்தனை பேரை வீட்டுக்கு ஒருத்தர் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்றது எனக்கு 100% உறுதியாக எனக்கு தெரியும். வருவாங்க. நாங்கள் அந்த ஒரு முடிவில் இதை ரொம்ப உறுதியாக நாங்கள் இதில் இறங்கலான்னு இருக்கிறோம். அரசு 98 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், அது வந்து பேச்சளவில் தான் இருக்குது ஒளி. அவங்க அதாவது இந்த எங்களுடைய பேச்சை வந்து நீர்த்து போக செய்யறதுக்காகவே அவங்க செய்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம எப்பெல்லாம் நாங்கள் போராட்டம் இதுவரை 7-8 கட்ட போராட்டம் நடத்தி பார்த்துட்டோம். அப்போ சொல்லும் போதெல்லாம் வந்து நான் 98 கோடி கொடுக்குறோம், அது 234 கோடி கொடுக்க திட்ட அறிக்கை பண்ணுறோம், அப்படி இப்படின்னு எல்லாம் பேசுகிறாங்க. தவிர இது வரைக்கும் 25 வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. எந்த விதமான ஆக்ஷன் எடுக்கல. ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு வருவாங்க, எங்கிட்ட உத்தரவாதம் உத்தரவாதம் கொடுப்பாங்க, ஓட்டு அறுவடை பண்ணுவாங்க, அப்புறம் அப்படியே போயிடுவாங்க. கேட்டால் ஃபண்டு இல்லை, கேட்டால் எங்களுக்கு அதிக ஸ்டாஃபுங்களுக்கு சம்பளம் கொடுக்கவே காசு இல்லை அப்படின்னு சொல்லி இந்த ஏரியை பாராமுகமாக வச்சிருக்கிறாங்க. அதனால என்னன்னா, ஏரியில் தண்ணி வந்து இந்த முள் இருக்கிறதுனால தண்ணி வந்து அதாவது ஈர்ப்பு செய்து இழுக்க மாட்டேங்குது. மேகத்தை இழுக்கிற கெப்பாசிட்டி இல்லாதனால மழையே பெய்யல. இப்போ பக்கத்து ஊர்லாம் பெஞ்சிருக்குது. ஆனால் பனமரத்துப்பட்டி கிராமத்தில் மழை இல்லாதனால ஏரி வறண்டு கிடக்கிறதுனால எங்களுக்கு வந்து இந்த விவசாய நிலங்கள் எல்லாமே தண்ணி இல்லாமல் பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. விவசாயம் வந்து சரியாக இல்லை, வெறும் அரளிப்பூ மட்டும்தான் வச்சு செஞ்சுட்டு இருக்கிறோம். அதனால் இப்போ வறட்சி இப்போ அதிகம் ஆரம்பித்ததுனால நம்ம நேரங்களில் கவர்மெண்ட்டை சுத்தம் பண்ணி எங்களுக்கு மேட்டூர் உபரி நீர் கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்கனாக்கா ரொம்ப நல்லதாக இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறேன். அம்மா வணக்கம்மா, உங்கள் பேர் என்னங்கம்மா? என் பேர் மணிங்க. இப்போ வந்துங்கம்மா, இங்கே இருக்கிற பனமரத்துப்பட்டி ஏரிக்கு மேட்டூர் தண்ணியை கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு காலவரையற்ற ஒரு உண்ணாவிரதம், ஒரு பட்டினி போராட்டம் நடத்தலான்னு இருக்காங்க. அது குறித்து இந்த ஏரி இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுங்கம்மா? அப்போ விவசாயம்லாம் எப்படி இருந்துச்சு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கம்மா. இன்னும் ஏரியெல்லாம் நல்லா இருந்ததுங்க. இப்போ 40 வருஷத்துக்கு முன்னே எல்லாம் செல்வாக்காக இருந்தது. இப்போ வந்து ஏரியெல்லாம் வறண்டு போச்சுங்க. எல்லாம் எதுவும் விவசாயம் உள்ள எடுத்து அங்கே தண்ணி இல்லை, ஒன்றும் இல்லை.
அந்த தண்ணி மேட்டூர் தண்ணியெலாம் வேஸ்ட்டாக போகுதுங்க. குழந்தை ஏரியில் விட மாட்டேங்கிறாங்க. அது பைப்பு போட்டாக்க சும்மா கிடக்குதுங்க. அது வந்து நாங்கள் வந்து இது வந்து நீங்கள் செஞ்சு ஆகணும். எங்கள் ஊருக்கு வந்து இது நீங்கள் செஞ்சு ஆகணும். அப்போ வந்து 40 வருஷத்துக்கு முன்னே இருந்த இது இப்போ இங்கே இல்லைங்க, செல்வாக்கு இல்லை. நீங்கள் வந்து செஞ்சு தான் ஆகணும். இது வந்து நீங்கள் எங்களுக்கு என்ன பண்ணுறீங்க? அப்போ இருக்கிற செல்வாக்கு இப்போ இல்லை. எல்லாம் காஞ்சி போய் கிடக்குதுங்க. வெறும் விவசாய முள்ளு கிடந்து அங்கே தண்ணி இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாம் காஞ்சி போய் கிடக்குதுங்க. தண்ணி ஊற்றி எழும்பி தண்ணியை நம்ம செல்வாக்கா எல்லாம் மீன் பிடிச்சிட்டு சனம் நிறையா இருந்தாங்க. இப்போ அங்கே ஏரியில் யாருமே கிடையாதுங்க. நீங்கள் பார்த்து நீங்கள் என்ன முடிவு சொல்கிறீங்கன்னா சொல்லணும். இந்த 98 கோடி ரூபா ஒதுக்கி எவ்வளோ நாள் ஆகுது? இல்ல அதாவது 98 கோடி ரூபா ஒதுக்குறேன்னு சொன்னாங்க. திட்டம் போட்டாங்க, இவ்வளவு ஆகும்னு சொன்னாங்க. அதுக்கு கவர்மெண்ட் ஒர்க் ஷாப்லாம் நடத்தணும். நான் போய் கலெக்டரேட்லயே போய் நான் அந்த இதை வந்து ஒர்க் ஷாப்ல நான் கலந்துக்கிட்டு என்ன செய்யலாம் எது செய்யலாம்னு எல்லாமே சொன்னாங்க. எந்த செயல்பாடும் இல்லை. அதோட சரி இப்போ செஞ்சு இப்போ 4 வருஷம் 3.5 வருஷம் ஆகுதுங்க. அதுக்கு பிறகு அந்த எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. மறுபடியும் எங்கள் பசங்க எங்கள் நண்பர்கள்லாம் போய் அதை கேட்டாக்க அதெல்லாம் நாங்கள் பார்த்து பார்க்குறோங்க, இப்போ அந்த நேரம் இல்லை அப்படிங்கிறாங்க. அதனால் இப்போ இன்றைக்கி வந்து எலெக்ஷன் வரக்கூடிய நேரம் இருக்குது மட்டும் இல்லை, எங்களுக்கு இப்போ வறட்சி ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உங்களுக்கு இப்போ மார்கழி பிறந்துட்டாவே உங்களுக்கு வறட்சி ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கிணத்துல தண்ணியெல்லாம் கீழே போயிடுச்சு. தண்ணி இல்லாதனால இருக்குது. இப்போ மேற்கொண்டு இந்த ஏரியில் இருக்கக்கூடிய முள்ளுகள்லாம் எடுத்தால் தான் மேற்கொண்டு தண்ணி இழுக்காமல் இருக்கும். இப்போ முள்ளுலாம் இருந்துச்சுன்னா தண்ணி இழுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து எங்களுக்கு ரொம்ப வறட்சி அதிகமாகிடும் நம்பிக்கை இருக்குது. அம்மா வணக்கம்மா, உங்கள் பேருங்கம்மா? பழனிம்மா. பழனிம்மா. நீங்கள் இங்கே எத்தனை வருஷமாக இருக்கீங்கம்மா? நான் பிறந்ததுலேருந்து இங்கே தான். பிறந்ததுலேருந்து இங்கே தான். தான். சரிங்கம்மா, இங்கே இருக்கிற ஏரி வந்து ரொம்ப வறண்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஏரியை தூய்மைப்படுத்தணும், அதை சுத்தப்படுத்தி மேட்டு தண்ணி கொண்டாந்து விடணும்னு சொல்லி ஒரு காலை வரையிட்ட உண்ணாவிரதம் இருக்குன்னு நினைக்கிறாங்க. உங்களோட? ஆமாங்க, எல்லாம் பேசி தான் முடிவு பண்ணியிருக்கிறோம். வந்து ஏரி வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து அப்படியே அலையடிச்சுக்கிட்டு தண்ணி கரையில் வந்து அப்படியே அலையடிக்கும். இப்போ அதெல்லாம் இல்லை. ஆடு மாடு மேயும்போது கூட ஒரு முள் இல்லை. இப்போ வந்து என்னன்னா எல்லாம் வறண்டு மண் எல்லாம் ஏகப்பட்ட தூரு வந்து நம்பி போய் கிடக்குது. அதை அள்ள மாட்டேங்கிறாங்க. அள்ளுனாலும் கொஞ்சமாக அப்போதைக்கு வந்து வேலை செய்கிறாங்க, அப்புறம் மறுபடியும் நிறுத்திடுறாங்க. முள் வெட்ட வராங்க, முள் வெட்டுறாங்க, ஒரு 10 நாள் நிப்பாட்டிடுறாங்க. இறக்குறதுலையே தமிழ்நாட்டில் பெரிய ஏரி. ஏன் இந்த வேலையை செய்ய மாட்டேங்கிறாங்க கவர்மெண்ட்டில்? அப்போ இங்கே இருக்கிற விவசாயிங்களாம் எப்படி பிழைக்கிறது? எல்லாம் விவசாயம் முள்ளாகுது, தண்ணி இல்லை, குடிநீர் இல்லை, நாங்கள் எப்படி வாழ்கிறது? ஓட வேலையும் இல்லை. அதுக்கான நடவடிக்கையும் கவர்மெண்ட்டில் எடுக்கிறதில்ல. ஏன் எடுக்கிறதில்லன்னா அதுக்கு எங்களுக்கு சரியான காரணங்கள். நாங்களும் எவ்வளோ தடவை போய் பெட்டிஷன் கொடுத்துருக்குறோம், போராட்டம் நடத்தியிருக்கிறோம், கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் மனு கொடுத்துருக்குறோம். எங்களுக்கு இது வரைக்கும் எந்த தீர்மானமும் இல்லை. அப்போ இருந்த ஏரிக்கு தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய ஏரிக்கு ஏன் இவ்வளோ செய்யலைங்கிறது தான் நாங்கள் கேட்குறோம். சின்ன சின்ன ஏரியெல்லாம் போய் பார்த்தா இங்கேருந்து நாங்கள் அங்கே போய் வந்து ஒரு பிள்ளைங்குட்டி கூட்டிகிட்டு போய் வெளியில் நாங்கள் வந்து குளிச்சுட்டு நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு வரோம். அப்போ இவ்வளோ பெரிய ஏரிக்கு ஏன் நீங்கள் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க? அப்போல்லாம் பூங்கா இருந்துச்சு, படம் எடுத்தாங்க, எல்லாம் என்னென்னமோ எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ ஏன் அதை பண்ணல அப்படின்னு நாங்கள் கேட்குறோம். இப்போ ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு முன்னாடி மாநகராட்சி சார்பில் இங்கே இருக்க முள்ளுகள்லாம் அகற்றினாங்க, மண்ணுகள்லாம் டிராக்டர் வச்சு கொண்டு போனாங்க. அப்படி இருப்ப அதை அந்த பணி தொடங்கிட்டாங்கன்னு தான் அப்போ நினைச்சோம். ஆனால் அது அப்போ பணி தொடங்கினதா இல்லை? அது ஆனால் முள் கான்ட்ராக்டாக எடுத்து செஞ்சாங்க. அது எப்படின்னா பெரிய முள்ளாம்படி, அதாவது அவங்களுக்கு வியாபாரத்துக்கு ஆகிறதுக்கு மட்டும் பெரிய முள்ளை மட்டும் பறித்து எடுத்துகிட்டு போனாங்க. மற்றபடி எந்த மண்ணும் எடுக்கலைங்க. மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு போகல. மண் எடுத்தால் இந்த பஞ்சாயத்து போர்டு வேலைக்கு ஏதாவது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல ஏதாவது வேலை இருக்குன்னா அதுக்கு எடுத்துட்டு போனாங்க தவிர மற்றபடி எந்த வேலையும் செய்யல. விவசாயத்துக்கு வந்து அதே மாதிரி விவசாயத்துக்கு மண்ணை விட்டுட்டு இருந்தாங்க. ஒரு காலத்தில் விட்டாங்க. அதாவது வண்டல் மண் எடுத்து விவசாய நிலத்துக்கு பயன்படுத்தணும். அதுவும் என்ன பண்ணிட்டாங்கன்னாக்க வண்டல் மண் எடுத்தாக்க தண்ணி பூரா நிற்காதுன்னு சொல்லிட்டு எதிர்கட்சிக்காரங்க ஸ்டே வாங்கி நிறுத்திட்டாங்க. பட் அது வந்து ஸ்டே பற்றி இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அது வந்து இப்போ கார்பரேஷன் பார்த்து மண் அள்ள சொன்னாக்க அள்ளிட்டு போகலாம். ஆனால் அவங்க அந்த மாதிரி முன்னேற்பாடு செய்யலை. கலெக்டருக்கு நிறைய இடத்துல மண்ணு கொடுத்துருக்கோம். நாங்கள் கொடுத்து மண் அள்ளுறது கேட்டோம். அது பொதுப்பணித்துறையில் இருக்கக்கூடிய ஏரிகளுக்கு மட்டும் மண் அள்ளுறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த கார்பரேஷன் சம்மந்தப்பட்ட ஏரிக்கு வந்து பர்மிஷன் இல்லைன்னு சொல்லி மறுக்கிறாங்க. இதே எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா தெரியுது. அது தொடர்ந்தா கூட எங்களுக்கு போதும். ஒத்துழைப்பு கொடுத்தா கூட நாங்கள் எல்லாம் காட்டுக்கு மண் எடுத்துக்குவோம். விவசாயத்துக்கு தான் அல்றோம். ஒன்றும் நாங்கள் மில்லுக்கோ ஆலைக்கோ நாங்கள் கொண்டு போய் எடுக்கல. நீர் மாசு போடுறது, காற்று மாசு போடுறது, இது எல்லாமே குறைஞ்சிக்கும். அந்த நிலத்தடி நீர் கொஞ்சம் ஒரு 10 அடி 5 அடி தண்ணி வருதா, அது அந்த விவசாய முள்ளு எல்லாம் தண்ணி பூரா பசீர்னு ஆகி அந்த கெட்டு போன
மாசு தண்ணி பூரா கிணத்துக்கு வந்து உடம்புக்கு சரியில்லாத எல்லாம் இடம் மண்ணை தான் நாங்க அழிக்கிற விவசாயி கேட்கறோம். அதாவது மண்ணு அதாவது மேம்போட மண் போது விதை செடி எல்லாமே சேர்த்து தான் அள்ளுறாங்க. அது கிளீன் பண்ணிட்டு வந்துருவாங்க. அது எப்படியோ 1 மீட்டர் அளவுக்கு அள்ள சொன்னாங்க. அப்படிதான் அள்ளிட்டு வந்தோம். அது சூழ்நிலை சந்தர்ப்பனால ஸ்டே வாங்கி நிறுத்திட்டாங்க. அது 5 வருஷம் ஆயிடுச்சுங்க. அது மேற்கொண்டு இப்போ மண் அள்ளுறதுக்கு எங்களுக்கு பர்மிஷன் வாங்கி கொடுத்தாங்கனாக்க நாங்கள் அள்ளி. வணக்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் மயிலிங்க. உங்கள் பேர் கல்பனா. உங்கள் பேர் தனலட்சுமி. நீங்கள் 3 பேர் இந்த பனமரத்துப்பட்டி சேர்ந்தவங்க. சரிங்க. இந்த பனமரத்துப்பட்டி ஏரியை வந்து தூய்மைப்படுத்தி இங்கே தண்ணீரை கொண்டாந்து நிரப்பணும் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சு காலவரையற்ற உண்ணாவிரதம் அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின உங்களோட கருத்து என்னன்னா? ஆனால் இந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி ஏரி நல்லா இயற்கையாக இருந்தது, தண்ணி வசதி இருந்தது, எல்லாம் அவங்க வந்து சொல்லும்போது 2013 தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. எனக்கு அந்தளவுக்கு தெரியாது. இருந்தாலும் அவங்க சொல்லும்போது எனக்கு ஆசையாக இருக்கும், போய் ஏரி சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு. ஆனால் போய் பார்த்தா எல்லாம் வறண்டு தான் கிடக்குது. சுற்றிலும் பார்த்தீங்கன்னா விவசாய முள்ளு தான் இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கெங்கேயோ இருந்து சுற்றுலாவுக்கு இங்கே வராங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இங்கேருந்து நாங்கள் வெளியே தான் போகிறோம். இந்த பனமரத்துப்பட்டி ஏரியிலேருந்து நாங்கள் வெளியே தான் போகிறோம். ஆனால் எல்லோரும் சொல்லுவாங்க, நிறைய பேட்டிலெல்லாம் சொல்லியிருக்காங்க. நான் கேட்டிருக்கேன், ரொம்ப ஆசையாக இருக்குது ஏரி போய் பார்க்கணும் அப்படின்ட்டு. சுற்றுலா பயணத்துக்கு இங்கே வந்தவங்க இன்றைக்கி இந்த இடத்த விட்டு வெளியில் போகிறாங்க. சரிங்களா? இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னா, வேலை வாய்ப்பு இங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது. எல்லா கிராமத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா 100 நாள் வேலை இருக்குது, திட்டம் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் இங்கே வந்த வரைக்கும் எந்த ஒரு வேலையுமே கிடையாது. நாங்களாம் அரளிப்பூ தான் எடுக்கிறோம். பார்க்குறதுக்கு நீட்டாக இருப்போம். பார்த்த ஒரு டீச்சரா அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நாங்கள் காலையில் 2 மணி 3 மணிக்கு எழுந்திரிச்சு அரளிப்பூ தான் எடுக்கிறோம். ஏன்னா தண்ணி வசதி இல்லை. தண்ணி வசதி இங்கெல்லாம் விவசாயிங்க தான். யாரும் பெரிய லெவலுக்கெல்லாம் யாருமே கிடையாது. எல்லாம் விவசாய வேலை தான் செய்கிறாங்க. ஆனால் இப்போ எல்லாரும் சொல்லும் போது எனக்கு ஆசையாக இருக்கும், ஏறி போய் பார்க்கலாம். நான் அங்கே போனால் கீழே இறங்கவே கஷ்டமாக இருக்கும். எல்லாம் சுற்றிலும் பார்த்தீங்கன்னா வறட்சியாக தான் கிடக்குது. தண்ணிங்கிறதே கிடையவே கிடையாது. நீங்கள் அந்த ஏரியை ஆழப்படுத்துறதுக்கு அந்த மண்ணை அள்ளிட்டா ஏரி ஆழமாகிறதுனால ஏரி ஆளாயிருங்க. 1 மீட்டர் தண்ணி அதிகமாக தேய்க்கும். ஃபர்ஸ்ட் அந்த விவசாய முள்ள எல்லாம் எடுத்துருவாங்க. நீர்படி மட்டும் கொடுத்தாங்க போதும் மண்ணு. ஆனால் இப்போ மொத்த மண்ணு வந்து 13 அடி இருக்குதுங்க. வண்டல் மண் இருக்கிறது 13 அடி. நாங்கள் ஏற்கனவே கலெக்டர் காரமேகம் இருக்கும்போது கீழே கூட்டிகிட்டு வந்து பூராமே செக் பண்ணி காட்டிட்டாங்க. காட்டினா 13 அடி மண் இது வண்டல் மண் இருக்குது. புது மண்ணுங்க. அந்த பின்னாடி நடந்தது எல்லாமே வண்டல் மண் மட்டுமே 13 அடி இருக்கு. 13 அடி. விவசாயத்துக்கு சொல்லுங்கக்கா, உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஏரி எப்படி இருந்திருக்கு, இப்போ எப்படி இருக்கு? 2007 எனக்கு கல்யாணம் ஆச்சுங்கண்ணா. 2007 கல்யாணம் ஆகும்போது நான் வரும்போது தண்ணி இந்த பனமரத்துட்டியில் என்ன பொண்ணு பார்க்க வரீங்க, தண்ணி இருக்குது பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வந்தாங்க. உண்மையாலும் முகாது தண்ணி இருக்கிறதுனால தான் இந்த இடத்துல நான் வாழவே வந்தேன். தண்ணி இருக்கிறதுனால. ஆனால் அன்னைக்கு வந்தப்போ 2007 தண்ணி இருந்துச்சு. நான் என்னோட ஃபேமிலியோட போய் குளிச்சுட்டு எங்கள் ஊருக்காரங்களாம் வந்து மேரேஜ் பண்ணி கொடுத்தால பரவாயில்ல, உனக்கு தண்ணி இருக்கிற ஏரியா இருக்குது, நீ எப்பயுமே இங்கே நல்லா செலுப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட வந்தேன். ஆனால் 2007 விட்டு 2008, 2009 அதுலேருந்து தண்ணி எதுவுமே இல்லை. எல்லாம் வறண்ட கடை தான் இருக்குது. இன்னைய வரைக்கும் விவசாய முள்ளு தான் இருக்குது. அப்போ தண்ணி பார்த்ததோடு சரி, இன்னை வரைக்கும் அந்த தண்ணி எந்தாண்ட போச்சு எங்கே இருக்குதுன்னே கண்டுபிடிக்க முடியல. இப்போ இன்னை வரைக்கும் பார்த்தீங்கன்னா விவசாய முள்ளு தான் வருது அந்த இடத்துல. ஆனால் இப்போ வந்து நாங்கள் அந்த விவசாய முள் இருந்து நாங்கள் அது எத்தனையோ தடவை நாங்கள் வந்து கோரிக்கை கலெக்டர் ஆஃபீஸுக்கு முன்னாடி போய் நாங்கள் போய் கோரிக்கை விவசாய முள் கொடி வச்சு கூட நின்று நாங்கள் வந்து கோரிக்கை கேட்டு பார்த்தோம். அதை வந்து எந்த ஸ்டெப்புமே எடுக்கல கவர்மெண்ட் அரசாங்கம். நாங்களும் எத்தனையோ தடவை சோறு தண்ணி இல்லாமல் கூட நீங்கள் போங்க, நாங்கள் பின்னாடியே பண்ணுறோம், உங்களுக்கு உடனே சேஜி போயிடுது, நல்லா பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி எங்களை அனுப்பி விட்டாங்க. இப்போ இந்த கோரிக்கை என்ன எடுக்கலான்னு இருக்கிறோன்னா, நாங்கள் இப்போ வந்து 5ஆம் தேதி வந்து எடுக்கலான்னு இருக்கிற அந்த கோரிக்கை. 5ஆம் தேதி எடுக்கும்போது இந்த கோரிக்கை எங்களுக்கு அரசாங்கம் எங்களுக்கு பண்டி கொடுக்கல அப்படின்னா இந்த 15 வார்டுக்கும் யாரும் ஓட்டு கேட்க வரக்கூடாதுன்னு நாங்கள் கருப்பு கொடி கட்டலான்னு இருக்கிறோம். அதை 15 வார்டுக்கு நாங்கள் கட்டி இங்கே வந்து எந்த ஓட்டும் இங்கே கிடையாதுன்னு சொல்லிடுவோம். யார் வந்தாலும் சரி ஓட்டு கிடையாது, எங்களுக்கு இந்த இந்த விவசாய முள்ள தூரம் எடுத்து கொடுங்க, நான் உங்களுக்கு ஓட்டு போடுறோன்னா 15 வார்டுமே நாங்கள் சொல்லலான்னு இருக்கிறோம். இப்போ வந்து 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஆடுபடுத்தக்கூடிய வண்டல் மண். இப்போ ஒருவேளை அரசு இதுக்கு செவி சாய்க்கல அப்படிங்கிற பட்சத்தில் மக்களில் நீங்களே ஏரியை தூய்மைப்படுத்தக்கூடிய வாய்ப்பு சாத்தியம் ஏதாவது இருக்கா? அந்த ஆசை இருக்குது எங்களுக்கு. வந்து தனிப்பட்ட முறையில் வந்து எல்லாரும் சேர்ந்து செய்யலாம்னு ஆசை இருக்குது. அனுமதி கொடுத்தாங்கன்னா நாங்களே அதை சுத்தம் பண்ணிக்கிறோம். அதாவது இந்த ஒரு 2400 ஏக்கர் பரப்பிலுமே நீங்க சுத்தம் பண்ணிக்க விவசாயிகள் தயார். அனுமதி கொடுத்தா நாங்களே பண்ணிக்கிறோம். ஆமா, நீங்க சொல்லுங்க, இதை குறித்து உங்களோட பார்வை. 2016 எனக்கு கல்யாணம் ஆச்சுங்க. ஆனால் நிறைய பேர் அவங்க வருத்தத்தை தெரிவிச்சாங்க. இந்த மாதிரி இவ்வளோ இதாக ஏரி செழிப்பாக இருந்தது, இப்போ வந்து இவ்வளோ செழிப்பற்று இருக்குது, எல்லாம் ஃபுல்லாக முள்ளாக இருக்குது. நானும் போய் பார்த்தேன், ரொம்ப முள்ளாக இருக்குதுங்க. எனக்கு வந்து ரொம்ப ஆசை, சின்ன வயசுலேருந்து விவசாயம் செய்யணும்னு ஆசை, நெல் பயிர் நடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை.
ஆனால் வந்து இங்கே வந்து பார்த்தா அரளி செடி தான் இருக்குது. இது வந்து மருந்து. இந்த பால் வந்து ரொம்ப இது கசப்பாட்டு தன்மை, அது வந்து மருந்து எஃபெக்ட். அதையும் வந்து நாங்கள் எங்கள் வயிற்று பொழப்புக்காக நாங்கள் செஞ்சுட்ருக்குறோம். இது வந்து எவ்வளோ ரேட்டுனாலே போகும், 20 போகும், 30 போகும், 50 போகும். இதெல்லாம் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு எங்களுக்கு இந்த அமௌண்ட்டு கட்டுப்படி ஆகுமா? இப்போ இருக்கிற விலைவாசி ஏறிட்டு போகுதுல்ல, எங்களுக்கு இதை வந்து விவசாயம் செய்யணும், தண்ணி ஏறி மாற்றி கொடுக்க சொல்லி கேட்குறோம். எல்லா கிராமத்தை விட இந்த பனைமரத்துப்பட்டி கிராமம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. 100 நாள் வேலை திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் இருக்கு. ஆனால் நம்ம ஏரியாவில் ஏன் இல்லை? இதுக்கெல்லாம் காரணம் தண்ணி தான், தண்ணி பிரச்சனை தான். இந்த செடினால வந்து இந்த மண்ணோட இதுவுமே வந்து ரொம்ப செய்த கெடுதலாக வந்துட்டு இருக்கு. மண்ணோட இதுவுமே வந்து இதில் எதுவும் பயிரிட முடியாத அளவுக்கு வருது. இது வந்து ஒரு விச செடி. அதனால வந்து எங்களை இதுலேருந்து காப்பாற்றணும்னு கேட்டுக்கிறோம். எங்கள் குழந்தைங்களாம் வந்து நல்லா விளையாடுறதுக்கு ஒரு சுற்றுலா வேணும், அமைச்சு தரணும். அதனால கவர்மெண்ட்டோட கோரிக்கை வச்சுக்கிறோம். இந்த மக்களின் விவசாய மக்களின் தேவை என்பது அந்த நீராக உள்ளது. இதனால் உழைக்கும் மக்களுக்கு இங்கே வேலை இல்லாமல் போகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுவதால், தினசரி அவர்களின் வருமானம் பாதிக்கப்படுவதால் இத்தகைய ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை மாற்ற முயற்சிக்குமா அரசு? இத்தனை கட்ட போராட்டத்துக்கு பின்பு இப்போ ஒரு காலவரையற்ற உண்ணாவிரதத்தை அறிவிச்சிருக்கீங்க. இதுக்கு எந்த மாதிரி மக்கள்கிட்ட ஒத்துழைப்பு கிடைக்கும் அப்படின்னு நம்புறீங்க? மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறோம். மக்கள் எல்லாருமே விரும்புறாங்க. இந்த ஏரி சுத்தம் பண்ணணும், சுற்றுலா ஆக்கணும்னு எல்லாரும் விவசாயம் மட்டும் இல்லைங்க, பொதுமக்களும் இதுல பயன்படுறதுனால எல்லாருமே உண்ணாவிரதம் பண்ணிட்டு கடைசியா பார்த்தா தேர்தல் புறக்கணிப்புக்கு தயாரா இருக்கிறோம். அதுக்கும் ரெடியா இருக்கிறோம் நாங்க. வணக்கங்கம்மா, உங்க பேர் என்னங்கம்மா? என் பேர் லட்சுமிங்கய்யா. லட்சுமி. இங்கே பனமரத்துப்பட்டியில் எத்தனை வருஷமா இருக்கீங்க? அது வந்து ஒரு தலைக்கட்டாக இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம், அதாவது 1950லாம் ஏரி பார்த்தா சுற்றுலாத்தலம் சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதாவது ஏரியில் தண்ணியில் போய் யாரும் துணி துவைக்கக்கூடாது, வந்து பிடிச்சிக்குவாங்க. அந்த மாதிரி சுத்திகரிப்பாக இருந்தது அந்த தண்ணி. அந்த தண்ணியை ராசிபுரம், மல்லூர், தென்னந்துருவு இதுக்கெல்லாம் தண்ணி பாஞ்சிக்கிட்டு இருந்தது. இப்போ அப்புறம் அந்த ஜனங்களாம் காடு ஓட்டுறதுக்கு போனாங்களாங்க. காடு ஓட்டி விவசாயம் பண்ணி கொஞ்ச நாள் வளர்த்தாங்க. அதையும் இந்த திமுக பீரியட்ல அதையும் அழிச்சு விட்டாங்க, வேண்டான்னு ஆக்கிரமிப்பு பண்ணி விட்டாங்க. இப்போ என்னன்னா தலைக்கு மேலே வளர்ந்துருக்குது கருவேல முள்ளு. நாங்க 20 வருஷமா போராடுறோம், எல்லா போராட்டமும் பண்றோம். இப்ப கடைசி காலகட்டத்தில் என்ன தெரியுங்களா, அந்த ரெட்டலைக்காரரா அந்த ரெட்டலை ஆட்சி ஆண்டாங்களா, அவரும் ஒன்றும் பண்ணல, இந்த ஊருக்கு ஒண்ணுமே பண்ண கிடையாது. ஆமா, அந்த திமுக காரங்க வந்தாங்க, அவங்களும் ஒண்ணுமே பண்ண கிடையாது. இந்த ஊருக்குன்னு எந்த ஒரு சலுகையும் கிடையாது. அதாவது நம்பரு ரெண்டாவது வார்டில் நம்பரு பிரசிடண்ட் இவங்கெல்லாம் வந்தாங்க. இந்த ஊருக்கு ஏதோ இந்த ரோடு கீடு போட்டாங்க, பிடிச்சாங்க, அதோட சரி. மற்றபடிக்கு இந்த ஊர்ல ஒண்ணுமே கிடையாதுங்க. அதை தேர்தலில் பிறகுன்னா வீட்டில் கருப்பு கொடி ஏந்தி இந்த கலவரை உண்ணாவிரதத்துக்கு முன்னாடியே கூட அவங்க எங்களுக்கு ஒப்புதல் கொடுத்து செஞ்சாங்கன்னா இது பண்ணுவோம். இல்லைன்னா 15 வார்டு மக்களையும் ஒன்று திரட்டி தேர்தல் புறக்கணிப்புக்கு உண்டான வேலைகள் எல்லாம் செய்வோம். நாங்க கருப்பு கொடி ஏந்தி கண்டிப்பா நடத்துவாங்க. விபிஏ சேலம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாம் இங்கே எங்கே இருக்கிறோம் என்றால் பனமரத்துப்பட்டி ஏரி அருகில் உள்ள விவசாய தோட்டத்தில் உள்ளோம். இங்கே உள்ளவர்கள் தண்ணீர் இல்லாமல் எவ்வளவு சிரமப்படுகிறார்கள் விவசாயத்திற்கு என்பதற்காக இந்த ஊர் பெண்கள் எல்லாரும் ஒரு இடத்தில் கூடியுள்ளார்கள். அவர்களிடம் கருத்தை கேட்கலாம். காலவரையற்ற உண்ணாவிரதம் அறிவித்துள்ள இந்த ஊர் மக்கள், அந்த மக்களின் கருத்தை கேட்கலாம். வாங்கம்மா, உங்களோட கருத்தை சொல்லுங்கள். வந்துங்க, நீங்கள் வந்து ஏரி வந்து முள் பிடிங்க, ஏரிக்கு தண்ணி விடுங்க, அப்போ தான் எங்களுக்கு செல்வாக்கு வருங்க. இல்லைன்னா நாங்கள் அரளி எடுத்து புறா அடிக்கிறக்காரெலாம் செத்து போயிடுவோம். நீங்களாம் கவர்மெண்ட்டுக்காரெலாம் வாழ்ந்துக்குங்க. இப்படி தான் இந்த மாதிரி நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம். நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ எங்களுக்கு முடிவு எடுத்து சீக்கிரம் எங்களுக்கு வந்து சலுகை செஞ்சு ஆகணுங்க. இல்லைன்னா நாங்கள் அப்புறம் என்ன முடிவு பண்ணுவோம் தெரியாதுங்க. பக்கத்தில் கொடுங்க, பேசுங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடியே எங்கள் மாமனார் போய் கூடையாக மீன் பிடிச்சிக்கிட்டு வந்து வியாபாரம் பண்ணுவார். இப்போ வந்து அந்த ஏரி எல்லாம் வனமாக கிடக்குது. துணி அள்ளிக்கிட்டு போய் எல்லாம் உப்பு அள்ளி துணி துவைச்சிக்கிட்டு வருவாங்க, உப்பு மண் அள்ளி.
இப்போ வந்து எதுக்குமே வழி இல்லாத எல்லாம் முள்ளாக கிடக்குது. நாங்கள் எப்படி வழி பண்ணுறது? அதுக்குன்னு எங்களுக்கு ஒரு ஓட வேலையும் இல்லை. இப்போ நாங்கள் பிழைக்கிற வழி வேணும்ல. இந்த அரளி எத்தனை வருஷத்துக்கு நாங்கள் எடுக்கிறது முடியுமா? எல்லாத்துக்கும் ஒருத்தர் கண்ணு போச்சு காது போச்சுன்னு முடியாத கிடக்குறோம். அப்படி நாங்கள் என்ன சாமி செய்கிறது? எல்லாம் எங்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த 5 வாரத்துக்கு ஓட்டு கேட்க வாங்க. இல்லை அப்படின்னா வராதிங்க. நாங்கள் மறியல் பண்ணுவோம். யாரையும் ஓட்டு கேட்க விட மாட்டோம். எங்களால் முடிஞ்ச உதவி நாங்கள் பண்ணுறோம். எங்களுக்கு வந்து உதவி செய்யுங்க. இங்கே வந்து எம்எல்ஏவே இருந்த பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் என்று அழைக்கக்கூடியவர் தான் இன்றைக்கி வந்து சுற்றுலாத்துறை அமைச்சராக இருக்கார். அவர்கிட்ட இந்த உங்கள் போராட்டம் குறித்து எடுத்து சொன்னீங்களா? இல்லை, இனிமேல் தான் சொல்ல போகிறேங்க. ஆனால் ஏற்கனவே பனமரத்துப்பட்டி பஞ்சாயத்தில் தீர்மானம் போட்டுங்க. கிட்டத்தட்ட அவர் என்னைக்கு பதவி ஏற்று வந்தாரோ வந்து பனமரத்துப்பட்டிக்கு வந்தார், ஒரு ரேஷன் கடை திறக்க வந்தாருங்க. அது அன்றைக்கே எல்லாரும் பொதுமக்கள் சார்பாகவே மனு கொடுத்தாச்சுங்க. சுற்றுலாத்துறை அமைச்சர் ஆன பிறகு கொடுத்தாச்சு, தெரியப்படுத்தியாச்சு. அவரு ஆவணம் செய்யறேன்னு சொல்லியிருக்காரு. இன்னை வரைக்கும் வரலைங்க. இந்த இடத்துல மட்டும் தான் பதில் சொல்றாங்க. வெளியில போயிட்டாலும் அதோட மரணம் பத்தி அவருக்கு நல்லாவே தெரியுங்க. ஒருவேளை இந்த உண்ணாவிரத போராட்டத்துக்கு அரசு சாய்க்கலன்னா அடுத்தபடியா என்ன மாதிரி அடுத்த தடவை மறுபடியும் போராட்டம் கட்டிக்கிட்டு தான் இருப்போம். போராட்டம் நீடிச்சுக்கிட்டே இருக்கும். எங்களுக்கு தீர்வு காங்கணும். எத்தனை ஏக்கரா நிலம் எல்லாம் இப்போ பாருங்க, குள்ளம்பட்டி திப்பம்பட்டி அடியா எல்லா இதுலேயும் நீர் தண்ணி வராதபடிக்கு அணை கட்டிக்கிட்டாங்க. இங்கே வந்து பனமரத்துப்பட்டி ஏரிக்கு தண்ணி வர்றது கிடையாது. இதெல்லாம் எடுக்கணும். அதெல்லாம் எடுத்து ஏரிக்கு நிறைய தண்ணி கொண்டு வந்து விடணும். எத்தனையோ ஏரிக்கெல்லாம் தண்ணி விடுறாங்க, இந்த ஏரிக்கு தண்ணி விட வேண்டியதானே. ஆனால் சொன்னாங்க வந்து சாக்கடை தண்ணி இங்கே விடணும்னு சொன்னாங்க. அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டாங்க. இப்போ வந்து இந்த தண்ணியை கொண்டு வந்து இங்கே புலாம்படி தண்ணி கொண்டாந்து விடணும்னு தான் சொல்கிறாங்களே தவிர விட்ட மாட்டேன் காணும். அதனால எங்களுக்கு ஏரி மராமத்து பண்ணணும், தண்ணி விடணுங்க. மொத்தத்தில் எங்களுக்கு அதுதான் தேவை. ஆமாம், சரி சரி, நன்றிங்கம்மா. சரி. ஏற்கனவே இருந்த எடப்பாடி அவர்கள் ஏழைகளின் தோழன், அதாவது விவசாயிகளின் நண்பன் என்று சொல்லியிருக்காரு. பல ஏரிகள்லாம் தூர் வரதா கூட சொன்னாங்க. அந்த சமயத்துல அதுக்கு போய் அவர் சார்ந்த இந்த சேலம் மாவட்டத்தில் இவ்வளவு பெரிய ஏரியை வந்து கொண்டு வர பார்த்தாரு, முடியல. இப்ப 67 ஏரி தண்ணி விட்டுருக்காங்க. அந்த 100 ஏரி திட்டத்துல கொண்டாந்து விட முடியல, பெரிய பண்டு வரன்ட்டு. நாங்க என்ன பண்ணோம்னா தலைவாசல் வரையா தண்ணி போகுது, ஒரு டிஎம்எஸ் தண்ணி கேட்டோம். சரி அதையாவது செய்யுங்க, அதுதான் விட்டுட்டீங்க. தலைவாசல் வரையா தண்ணி, ஒரு டிஎம் தண்ணி விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே இதாயிடும் கேட்டுருக்கோம். அது நான் இப்போ ஆஜிலாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுவும் கை விட்டாங்க. இப்போ இவங்க இருக்கிற ஸ்டெப் எடுக்கல. அதே இந்த ஏரி சீக்கிரமாக தூர்வாரி இங்கே இருக்கிற மக்களுங்களுக்கு ஒரு நல்வாழ்வு கொடுங்க. நாங்கள் உங்ககிட்ட கோரிக்கை கேட்குறது என்னன்னா, அந்த முல்லை எல்லாம் விவசாய முல்லையெல்லாம் எடுத்து ஏரிக்கு தண்ணி விடணும். அங்கேருந்து அப்படியே மதவெல்லாம் அடைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பக்கம் இருக்கிற விவசாயிங்க அந்த தண்ணியை வந்து அந்த பக்கம் திருப்பிக்கிறாங்க. ஏரிக்கே வரல. அதுக்கு ஒரு வழி பண்ணி அங்கேருந்து ஓட தண்ணி வந்து ஏரிக்கு விடுற மாதிரி பண்ணுங்க. எங்களுக்கு தூர்வாரி கொடுங்க. இங்கே இருக்கிற மக்களுங்களுக்கு ஓட வேலை கிடையாது. இந்த அரளிப்பூ எடுத்துக்கிட்டு சில பேர்த்துக்கெல்லாம் கண் பார்வை இல்லை. அதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது சலுகை செய்யணும். அப்படி செய்ய தவறுனா இங்கே ஓட்டு கேட்க வராதிங்க. யாரையும் உள்ளே விடமாட்டோம். ஒன்றாவரத சாவ வர ஒன்றாவரத போராட்டம் நடத்துகிறோம். அதுதான் எங்களால் முடியும். இதுக்கு மேலே நீங்கள் பார்த்து கவர்மெண்ட்டில் நடவடிக்கை எடுக்கிறது தான். எங்களால் எதுவும் இல்லை. நிலைப்பாடு தான். மேட்டூர் இருக்கிறது எவ்வளோ தூரம், இங்கே ஏரி இருக்கிறதுக்கும் மேட்டூருக்கும் ரொம்ப தூரமாக இருக்கிறப்ப அந்த தண்ணீர் இங்கே கொண்டு வர்றது சாத்தியமா? கண்டிப்பா சாத்தியம். ஏன்னு கேட்டீங்கன்னா தலைவாசலுக்கு தண்ணி தான் போகுது. தலைவாசலுக்கு வந்து 2 போயிடுது. இதுல தான் தண்ணி போகுது. 60 கிலோமீட்டர் தாண்டி எங்களை தாண்டி போகுது தண்ணி. 60 கிலோமீட்டர் தாண்டி தண்ணி போகுது. சாலடை போகாது. அதிக தூரம் ஒரு டிஎம்சி இங்க கோயம்புத்தூர் நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தான். 1/2 கிலோமீட்டர் தான். 1/2 கிலோமீட்டர். அந்த ஒரு டிஎம்சி விட்டா போதும். நான் கேக்குறது அதுதான். அதுலயே தான் தண்ணி போகுது. அந்த ஓடையே தான் போகுது. ஆத்துல தான் போகுது. பெரிய பைப் ராட்சச பைப். ஏரியோட ராட்சச பைப் வழியா போகுது. நிரப்ப தேவையில்லைங்க. பகுதி அளவு விட்டாவா எங்களுக்கு 4-5 வருஷத்துக்கு தண்ணி நீர் ஒரு டிஎம்சி விட்டா போதுங்க. இந்த பனமரத்துப்பட்டி ஏரியில் தண்ணீர் இருந்தப்ப இந்த பகுதியில் விவசாயம்லாம் எப்படி இருந்துச்சு? விவசாயம்லாம் எல்லாம் நல்லா இருந்ததுங்க. தோட்டம் தொடர்பு எல்லாம் பூவு எல்லாம் நெஞ்சு படம் எடுத்தாங்க. மனோரமா வந்து படம் எடுத்தது. நெஞ்சிலே துணி இருந்தாலும் கரை மேலே படம் நல்லா எடுத்தாங்க. இப்போ அதெல்லாம் நல்லா செல்வாக்காக இருந்தது 40 வருஷத்துக்கு முன்ன. இப்போ எதுவுமே கிடையாதுங்க. எல்லாம் காஞ்சி போய் கிடக்குது. வெறும் விவசாய முள்ளு தான் இருக்குதுங்க. அந்த விவசாய முள்ளு நாங்கள் பார்த்தோம்னா அங்கே போனோம்னா அவ்வளோதான். நாங்கள் அங்கெல்லாம் ஒன்றும் அது விஷம் முள்ளுங்க. விஷம் தண்ணி குடிக்கிறதுன்னு அங்கே தண்ணி இல்லை, ஒன்றும் இல்லைங்க. அந்த மேட்டூர் தண்ணி கொண்டாந்து எங்களுக்கு கொண்டாந்து விட சொல்லுங்க. ஏரி நப்ப சொல்லுங்க.
ஏரி இருக்க பழையபடி ஏரி நம்பிச்சுன்னா எங்களுக்கு இந்த அடிக்கரையில் கொஞ்சம் நாள் செல்வாக்காக இருக்குங்க. அதே விட மாட்டேங்கிறாங்க. நீங்கள் இருந்தப்பெல்லாம் இப்போ இந்த ஏரி எப்படிமா இருந்துச்சு? இந்த இடம்லாம் பசுமையாக நல்லா ரொம்ப பசுமையா இருந்ததுங்க. ஏரி பார்க்க அப்படி கண்குள்ளா காட்சி. இங்க சினிமா படம் எடுத்தாங்க, தனியா படம்லாம் சினிமா படம் எடுத்தாங்க. சேலத்துல இருந்து நிறைய ஜனங்க வருவாங்க. உட்காந்து அந்த இது மாமரமெல்லாம் நிறைய பூங்காலாம் இருந்தது. எல்லாம் அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு டின்னர் வச்சு ஏரியெல்லாம் சுற்றி பார்ப்பாங்க. நிறைய ஜனங்க இதில் போகும். இப்போ ஒரு குஞ்சு கூட வர்றதில்ல. அங்கே ஒன்றுமே கிடையாதுங்களே. அந்த நீர் தொட்டியில் வந்து கிடக்கும். அதில் சுத்திகரி பண்ணுவாங்க அந்த தொட்டியில். அதில் இப்போ ஒன்றுமே கிடையாது. எல்லாம் பாலடைஞ்ச மண்டபமாக கிடக்குது. நிறைய பூங்கன்னா பனமரத்துப்பட்டி ஏரியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பூங்கா மாதிரி இருக்கும், அழகாக இருக்கும். இப்போல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. எல்லாம் அழிஞ்சு போய் கிடக்குது. இதை வந்து தூய்மைப்படுத்தணும். அந்த இந்த ஏரி ஆக்கிரமிப்பு பண்ணணும். அதுதான் இப்போ எங்களுக்கு எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு தீர்வு காணுங்க. உண்ணாவிரத போராட்டம் இருந்துக்கிட்டே இருப்போம். ஆமாம். அண்ணா வணக்கம்ண்ணா. இங்கே பனமரத்துப்பட்டி ஏரியை சீரமைக்குன்னு வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் இருக்கதா சொல்கிறாங்க. ஆமாங்க. நீங்கள் அதோட நிர்வாகியானா உங்களோட கருத்து என்னன்னா? இந்த நிர்வாக கமிட்டியில் இருக்கிறேன். பண்ணுறது பார்த்தீங்கன்னா பனமரத்து ஏரி புனரமைப்பு 20 வருஷமாக போராடிக்கிட்டு இருக்காங்க. பனமரத்து ஏரி புனரமைப்பு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 4 தலைமுறையாக வந்து நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறோம். எந்த ஒரு இதுவும் இல்லை. வருவாங்க, பார்ப்பாங்க, ஃபோட்டோ எடுப்பாங்க, போயிடுவாங்க. வாக்குறுதியெல்லாம் மிகப்பெரிய வாக்குறுதியெல்லாம் கொடுப்பாங்க. ஏமாற்றம் தான் மிஞ்சம். நாங்கள் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கிறோம். இது வரைக்கும் எந்த ஒரு முடிவும் இல்லை. இப்போ ஜனவரி 5 வந்து போராட்டம் அறிவிச்சிருக்கோம். உண்ணாவிரத காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் அறிவிச்சிருக்கோம். தொடர் போராட்டமாக அதை அறிவித்து நாங்கள் பண்ண போகிறோம். சரி, இப்போ ஒருவேளை இந்த போராட்டம் வந்து ஒருவேளை அரசு உங்களுக்கு செவிச்சாய்க்கலன்னா அடுத்த கட்டமாக என்ன செய்யலான்றீங்கம்மா? நாங்கள் இந்த ஏரி நாங்கள் வந்து நல்லா உருவாக்கி பண்ணி நல்லா செல்வாக்கு பண்ணல அப்படின்னா நாங்கள் வந்து இது ஓட்டு வந்து யாரும் எங்கள் ஊருக்குள்ள வந்து கேட்கக்கூடாதுங்க. எல்லாம் 15 வருடம் எல்லாம் அப்படியே நாங்கள் நிறுத்தி கருப்பு கொடி கட்டி நாங்கள் வந்து உள்ளுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிவிடுவோம். நாங்கள் அதான் தீர்மானம் வச்சுருக்கிறோங்க. இப்போ நீங்கள் வந்து நீங்கள் ஏரி என்ன செல்வாக்கு பண்ணுறீங்களோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நாங்கள் செல்வாக்கு பண்ணுவோம். இல்லை அப்படின்னா நாங்கள் பண்ண மாட்டோம். எங்களை வந்து எதுவும் கேட்கக்கூடாதுங்க. எங்கள் ஏரியெல்லாம் காஞ்சி போய் மேட்டூர் தண்ணி கொண்டாந்து நிறைய வீணாக போகிற தண்ணி கொண்டாந்து இங்கே போட்டால் எங்களுக்கு செல்வாக்கு அந்தந்த ஊரில் கொண்டாந்து எல்லாம் நிறைய நப்புறாங்க. இந்த ஊருக்கு ஏன் விட மாட்டேங்கிறாங்க? இந்த பணமரத்துப்படி அப்புறம் பஞ்சாயத்து போகிறது எதுன்னு கேட்டால் பஞ்சாயத்து போகிறதுக்கு வராது. உங்களுக்கு ஏரி வேலை இல்லை, அந்த வேலை இல்லை, இந்த வேலை இல்லை. இந்த பஞ்சாயத்துக்கு என்ன செஞ்சுருக்குறாங்க? எதுவுமே செய்ய கிடையாது. நீங்கள் இதுக்கு மேலே அவங்க தான் முடிவு பண்ணணும். அவங்க எங்கள் முடிவு சொல்லிவிட்டு அவங்க முடிவு அதுக்கு மேலே அவங்க தான் சொல்லணும். இந்த அது குறித்து அந்த காலவரையற்ற உண்ணாவிரத்தை அறிவித்துள்ள குழுவில் ஒரு பொறுப்பாளர் தான் நம்மிடம் உள்ளார். அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம், சொல்லுங்கள். உங்களுடைய போராட்டம் எப்படி எத்த வகையில் கொண்டு செல்றீங்க? ஒரு 20 வருஷமாக நாங்கள் போராட்டம் பண்ணியிருந்தோம். இந்த குழுவாக செஞ்சுருந்தோம் தொடர்ந்து. அது எதுவுமே ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. எங்கே போனாலுமே எங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கறதில்ல, ரெஸ்பான்ஸ் கிடையாது. போனால் காலேஜ் டைம் தான் கொடுக்காங்க. இவ்வளோ நேரம் டைமுன்னு தான் சொல்லி கொடுக்குறாங்க எங்களுக்கு. உடனே வெளியில் அனுப்பி விட்றாங்க. அந்த இடத்த இங்கே சூஸ் பண்ணுற டைமை இங்கே கொடுக்குற டைம் தான் எங்களை ஃபாலோ பண்ணுங்கிறாங்க. அதே மாதிரி இன்றைக்கி வந்து நாங்கள் கால உண்ணாவிரதம் நாங்கள் இன்றைக்கி கடுமையாக ஜனவரி 5ஆம் தேதி நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோம். அதுக்கு எங்கள் மக்கள் எல்லாம் ஒத்துழைச்சி ஒன்றாவது வந்து செய்ய போகிறோம். கிட்டத்தட்ட நாங்கள் இன்றைக்கி ஒரு 15 வார்டு நாங்கள் இதில் இருக்கிறோம். முக்கியமானது இந்த பனமரத்துப்பட்டி ஏரிக்கு சேர்ந்தது இந்த 1வது வார்டுலேருந்து 15வது வார்டுக்கும் கண்டிப்பாக ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நான் கண்டிப்பாக எங்களுக்கு வந்து தீர்வு தெரிகிற வரைக்கும் நாங்கள் 1வது போராட்டம் தீர்மானமாக முடிவு எடுத்துருக்கிறோம். பண்ணுவோம். போராட்டம் நிறுத்தாத பண்ணுவோம். அதேமாரி நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு செஞ்சு கொடுக்கல அப்படின்னா நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கும் எதிர்பார்க்காத நாங்கள் செய்வோம். கருப்பு கொடி ஏற்றி கண்டிப்பாக போராடுவோம். பகுதியில் வந்து விவசாயம் தண்ணி இல்லாதனால இந்த ஊர் மக்களுக்கான வேலை வாய்ப்புங்கிறது எப்படிமா இருக்குது? எங்களுக்கு இந்த தண்ணி இல்லாதனால சும்மா கொஞ்சம் தண்ணி இருக்குதுங்க. இந்த அரளிப்பூ செடி வைக்கிறாங்க. அது போய் ஒரு பட்டனை 6 பட்டனை எடுத்துக்கிட்டு கஞ்சி குடிச்சிட்டு இருக்கிறோம். அதாவது தண்ணி இருந்தால் தானே விவசாயம் நல்லா வரும். அப்புறம் அது அந்த இது எடுத்தாலும் கால் வலி, கை வலி எல்லாம் வந்துக்கிட்டு ஒன்றும் முடியல. ஏன்னோ அப்புறம் அதுக்கு எடுக்கலாம் சோறு கஞ்சி குடிக்க முடியாதுன்னு எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த அரளி தான் அது பாஞ்சிக்கிட்டு இருக்குதுங்க. அதுவும் ஒவ்வொரு காடு காஞ்சி போகுது. ஏதோ இருக்கிற காடு பாஞ்சிக்கிட்டு இருக்குது. அது தண்ணியே இல்லை, எல்லாம் கிடக்குதுங்க. ஓட வாழை தரேன்னு சொன்னாங்க. எந்த ஓட வாழையும் இங்கே கிடையாதுங்க. அந்தந்த ஊருக்கு தகுதிக்கு ஓட வாழை கேட்டால் பஞ்சாயத்து போய் உங்களுக்கு இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறீங்க. எங்களுக்கு வந்து ஓட்டு வந்து எங்களை கேட்கக்கூடாது. 15 வாரத்துக்கு வந்து கேட்கவே கூடாது. ஓட்டு வந்து எங்களுக்கு கேட்கக்கூடாதுங்க. அவங்கவுங்க பிழைக்கிற வழி தான் பார்க்குறாங்க. இந்த ஊர் பிழைக்கிட்டு பனமரத்துப்பட்டி தொகுதி அடிக்கிற நல்லா இருக்கட்டும் அப்படின்னா யாரும் நினைக்க போகிறது இல்லைங்க. அவங்கவுங்க செய்யணும், அவங்கவுங்க பிழைக்கணும்.
அவங்கவுங்க மேலே போகணும். மித்தவங்க கூலிக்காரங்க எப்படி போனோம், நாங்களாம் அதெல்லாம் கூலி செஞ்சு சோறு திங்கிறீங்க. நாங்களாம் எங்ககிட்ட எதுவும் இல்லை. அன்னன்னைக்கு போனால் 1 கிலோ பூ 40 ரூபா 30 ரூபா கொடுக்குறாங்க. நாங்கள் எப்படி பிள்ளைங்க குட்டி வச்சு எப்படி சோறு திங்கிறது? கேட்டால் வாழை வாழை இல்லை, அந்த வாழை இல்லை, இந்த வாழை இல்லை, பணம் எடுத்துட்டு எல்லாம் காஞ்சி எல்லாம் கருவாக கிடக்குது. எந்த பிரச்சனையும் எங்கள் ஏரிக்கெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. முன்ன இருந்து செல்வாக்கெல்லாம் இல்லை. அந்த ஏரி சுத்தம் பண்ணலைங்க. முன்னெல்லாம் வரும் ரோசா பூவை அந்த பூ இந்த பூ ஏரிலாம் அவ்வளோ இருந்தால் இருந்தது. இப்போ எல்லாம் காஞ்சி போச்சு. அந்த இந்த ஏரிக்கு வந்து தண்ணி ஏன் விட மாட்டேங்கிறாங்க? எல்லா ஏரிக்கும் தண்ணி விடுறாங்க, இந்த பனைமரத்துப்பட்டி ஏரிக்கு ஏன் விட மாட்டேங்கிறாங்க? அதுக்கு என்ன காரணம் சொல்லிவிட்டா எங்களை ஓட்டு எலெக்ஷன் கேட்க வரணும். சரிங்கம்மா, இப்போ இந்த நடக்கிற போராட்டத்தில் நீங்கள் பெண்களும் கலந்துக்குவீங்க? ஆமாங்க, பெண்கள் நாங்கள் கலந்து தான் பேசுகிறோம். சரி, ஆமாங்க. சரி. இப்படி உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய சூழ்நிலை, தேர்தலை கருப்பு கொடி ஏந்தி போராடக்கூடிய சூழ்நிலை. இந்த பனைமரத்துப்பட்டி ஏரிக்கு அப்படி தண்ணீர் கொண்டு வந்தால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்? அதாவது இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 ஏரி இருக்கணும், 30 ஏரி நிற்கிது. எங்களுக்கு தாய் ஏரி, இது தாய்நாடு மாதிரி தாய் ஏரி எங்களுக்கு. சரிங்களா? இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு 3வது இடம். 1911 ஏரி கட்டியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி தான் வெள்ளக்கார கலரை கட்டுறது. அதுக்கு பின்னாடி அடுத்த ஸ்டெப் எடுத்து 12 ஆரம்பிச்சது மேட்டூர் அணை. இது எங்களுக்கு முக்கியமான ஏரி, எங்களுக்கு தாய் ஏரி மாதிரி இது. நீங்கள் 30 ஏரி இன்றைக்கி இருக்கிற 30 ஏரி கணக்கு போட்டு பாருங்கள், எவ்வளோ கிராமத்து மக்கள் இருப்பாங்க, எத்தனை பேர் இதில் நன்மை அடைவாங்கன்னு பாருங்கள். சுத்தமான தண்ணீர்னால் எங்கள் ஏரியாவில் தான் தண்ணி. தெரியாதுல, நீ பழைய படத்தில் பார்த்தா கண்டிப்பாக தெரியும் எப்படின்ட்டு. அன்றைக்கி எப்படி இருந்து இன்றைக்கி எப்படி இருக்குன்னு வந்து மக்கள் வந்து எடுத்து நான் சொல்கிறோம். நீங்கள் வந்து எங்களை கண்ணில் மட்டும் பாருங்கள், எங்களுக்கு ரத்த கண்ணீர் போகிற அளவுக்கு இன்றைக்கி நிலமா எங்கள் ஆய்வு கிடையாது. எவ்வளோ போராட்டம் பண்ணிட்டோம். இன்றைக்கி 20 ஆண்டுகளாக நான் போராடி எங்களுக்கு பலனே இல்லை. சரிங்களா? அதுக்காக நான் இதில் உண்ணாவிரதம் போராட்டத்தில் என்ன தவறு என்னதுக்காக கண்டுபிடிக்கணும், என்ன சொல்லிடுறாங்க எங்களை போய் என்ன பண்ண முடியும்? எதுக்கு நான் துணிஞ்சிருக்கேன்னு செய்வோம் கண்டிப்பாக. இப்போ நீங்கள் கடந்த 20 வருஷமாக போராடுறேன்னு சொல்கிறீங்க. இந்த 20 வருஷமாக பார்த்தீங்கன்னா திமுக, அதிமுக 2 கட்சிகளுமே ஆட்சியில் இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 முதலமைச்சர்கள் வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். கலைஞர், ஜெயலலிதா, அடுத்ததாக எடப்பாடி பழனிசாமி, இப்போ இருக்கிற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இந்த 4 பேர் இருந்தப்பையும் நீங்கள் இத்தனை நாள் வச்ச கோரிக்கைக்கு கொஞ்சம் கூட எந்த ஒரு சப்போர்ட்டும் செய்யலையா? அதை செய்கிறேன்னு செய்கிறாங்க. வந்தாங்கன்னா முள் எடுக்கிறேன்றாங்க, பராமரிக்கிறோன்றாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அது பண்ணதானே கதை. இங்கே வந்து நாங்கள் போராடுறதுக்கான நான் போராடுறதுங்க அவ்வளோதான், நாளைக்கு வரோம் அப்படின்னு சொல்லி வராங்க. வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க, ஜேசிபி எடுத்துகிட்டு வராங்க, முள் பிடுங்குறாங்க. பிடுங்கி முழுமையான வேலை யார் செஞ்சாங்க? அதுதான் இப்போ எங்களோட கோரிக்கை. முழுமையானதுன்னா ஃபுல்லாக முள்ளெல்லாம் எடுத்துட்டு எங்களோட ஏரி எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு எப்பவும் போல் ஃபுல்லாக கரை போட்டு எங்களுக்கு தண்ணி உள்ள நல்ல தண்ணி கொண்டு வரணும். நல்ல தண்ணி அவங்க கொடுத்தாலே சரி கொடுவோம். எங்களுக்கு வரக்கூடிய தண்ணியை மட்டும் வழி விட்டாங்கன்னா போதும். அந்த தண்ணி வந்தாவே எங்களுக்கு ஏரி நிறைஞ்சிரும். யாரும் எங்களுக்கு வேறு தண்ணி கொண்டு வந்து கொடுங்கன்னா கூட எங்களுக்கு கேட்கல. காவேரி தண்ணி விடுங்கன்னு சொல்லி போடுற மாதிரி நாங்கள் வேறு தண்ணியெல்லாம் கேட்கல. எங்கள் மழை தண்ணி வர்றது ஸ்ட்ரகிள் ஆகாமல் எங்கள் ஏரிக்கு வந்து சேரணும். எந்தெந்த மலையிலேருந்து வருதோ எல்லா இடத்துல இருந்தோ எங்களுக்கு வழி விடுங்கன்னு சொல்லி கேட்குறோம். முள்ளை அகற்றி கரெல்லாம் நீட்டாக போட்டு கொடுத்து எல்லா பக்கம் இருந்து வர தண்ணியெல்லாம் நீட்டாக எங்களுக்கு வழி விடுங்க பண்ணி கொடுத்தீங்கன்னா இங்கே சுற்றி இருக்கிற அத்தனை கிராமமும் நல்ல ஒரு செழிப்பாக நல்ல ஒரு விவசாயமாக ஆரம்பத்தில் வந்து நல்லா ரோஸும் காய்கறியும் கீரை வகைகளும் எல்லாம் வச்சு செழிப்பாக இருந்த ஊர் தாங்க இது. இன்றைக்கி இந்த அரளியை மட்டும்தான் நம்பிட்டு இருக்கிறோம். இந்த அரளி வந்து நைட்டு 2 மணினாலும் சரி 3 மணிலும் சரி நாங்கள் வந்து பாம்பு கடிக்குதான்னு தெரியாது, தேள் கடிக்குதான்னு தெரியாது, நெத்தியில் லைட்டு கட்டிக்கிட்டு நாங்கள் வந்து அவ்வளோ சித்திரவதைப்பட்டுட்டு இந்த பூ எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஆனால் எத்தனை பேருக்கு எங்கள் கஷ்டம் தெரியும்? எத்தனை பேருக்கு வந்து நாங்கள் இங்கே அவ்வளோ கஷ்டப்படுறோன்றது யார் வந்து பார்த்தாங்க? எந்த அரசாங்கம் பார்த்தாங்க? எந்த அரசாங்கமும் கிடையாது. நாங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் அந்த லைட்டு கட்டிகிட்டு இருக்கும்போது பூச்சி கொட்டும். பூச்சிங்க வந்து முதுங்கில் தான் கொட்டும். எல்லாத்தையும் தொடச்சி போட்டு எடுக்கிறோம். அப்படின்னா இதை விட ஒரு வழி இல்லை. எங்களுக்கு இதுதான் வழி. இதை கூலிக்கு எடுக்கிறவங்களும் நிறைய வந்து 1 கிலோ காசு என்ன காசுங்க? 50 ரூபா 40 ரூபா காசு என்ன காசு? அந்த காசுக்கு பாம்பு கடிச்சாலும் உயிர் போச்சு, அவ்வளோதான். அப்புறம் இப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு இந்த அரசாங்கம் எங்களை என்ன பார்த்தாங்க? இந்த அரசாங்கம் எங்களுக்கு என்ன கொடுத்தாங்க? நாங்கள் எல்லா ஊர்லேயும் கிராமத்துலலாம் ஏரி வேலை 100 நாள் திட்டம்னாவது கொடுத்தாங்க. எங்களுக்கு அதுவுமே கிடையாது. நாங்கள் வந்து ஏன்னு கேட்டால் போனால் நீங்கள் வந்து டவுன் பஞ்சாயத்து யார் டவுன் கேட்டாங்க? நாங்கள் கேட்டோமா? டவுனில் இருக்கிற எங்களுக்கு வசதி இங்கே எங்கேயாவது இருக்குதா? எதுவுமே கிடையாது. டவுன் சொல்கிறாங்க. எந்த டவுன் இங்கே அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டி எங்கே இருக்குது? பேருக்கு தான் டவுன் பஞ்சாயத்து. டவுனு எங்களுக்கு வேணான்னு சொல்கிறோம். விவசாயம் தானே நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். காடு இருக்குல்ல, கூலிக்கு தானே போகிறோம். அப்படி இருக்கும்போது ஏன் டவுன் பஞ்சாயத்து கொண்டு வந்தாங்க?
அது ஒரு பக்கம் யாரும் கேட்காம அவங்க இஷ்டத்துக்கு டவுன் பஞ்சாயத்து கொண்டு வந்தாங்களா. அதுக்கப்புறம் டவுன் பஞ்சாயத்து கொண்டு வந்தது இல்லாம ஏதாவது ஒரு சலுகைன்னு போய் கேட்டா நீங்க கிராமம் கிடையாது டவுனுன்றாங்க. அப்ப நாங்க ஏன் பூவை எடுத்து இந்த நிலத்தெல்லாம் வச்சுட்டு கஷ்டப்படணும், எல்லாம் பிளாட்டா போட்டு விற்கணும். பிளாட்டுக்காக எங்களுக்கு ரூல்ஸ் கிடையாது, பிளாட் ஆக்க முடியாது, இது விவசாய நிலம். அப்ப விவசாயிங்க இருக்கணும், விவசாய நிலம் இருக்கணும். இப்போ தண்ணி விடக்கூடாது, தண்ணி பராமரிக்க கூடாது. இந்த அரசாங்கம் அப்படித்தானே சொல்ல வராங்க. அரசாங்கம் என்ன சொல்லுது, விவசாய நிலம் வந்து பிளாட் போடாதீங்க, ஆனா விவசாயமும் இருக்காதீங்க. அப்ப என்ன பண்றது, செத்து போடலாமா? என்ன பண்ணலாம்? அந்த அரசாங்கம் என்ன சொல்லுது எங்களுக்கு, ஒன்று தண்ணியை கொடுக்கணும். தண்ணி கொடுக்கறதுக்கு ஏரி வந்து நான் எங்களுக்குன்னு இருக்கிற ஏரி எங்களுக்கு சரி பண்ணி கொடுங்கன்னு கேட்குறோம், அதுவும் கிடையாது. அப்போ இதுக்கு போராட்டத்தில் என்ன தப்பு, யார் தப்புன்னு சொல்கிறீங்களோ அவங்க வாங்க. இல்லை அரசு இப்போ இந்த பகுதியில் இப்போ பனமரத்துப்பட்டி ஏரி நீர் இல்லாதனால எந்த மாதிரி விவசாயம் இங்கே நடந்துகிட்ருக்கு? விவசாயம்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்களா வெறும் அரளி தவிர வேறு எதுவும் கிடையாது. எங்கள் ஆரம்பத்தில் வந்து ரோஸாக இருந்துச்சு, மல்லிகை வந்துச்சு, எல்லாமே தண்ணி செல்வாக்காக இருந்து 30 வருடமும் நெல்லை விளைஞ்சிது. இன்றைக்கி வந்து என்னங்கன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி தண்ணி இல்லை, பற்றாக்குறை இருக்குது. தண்ணி இருந்து என்ன பண்ணுறது, நிலத்தடி நீரில் இருக்கிறது போகிறோம், விவசாயம் உள்ள ஒரு எந்த விவசாயம் உயிரை எடுக்கிற மாதிரி எடுக்குதுங்களா அது. அதனால் அந்த போராட்டத்துக்கு தான் இன்றைக்கி கடுமையாக எங்களுக்கு தண்ணி வரணும், விவசாயம் பழையபடி வரணும். எங்கள் ஊரும் வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட இன்றைக்கி ஏற்காடு ரேஞ்சுக்கு, ஏற்காட்டில் இருக்கிற ஜனம் பூரா இன்றைக்கி இங்கே வருவாங்க. இன்றைக்கி கேட்டால் என்னங்கிறாங்க, மாநகராட்சியில் என்னங்கிறாங்க, வருமானம் எங்கேருந்து வருமானம் வரும்? ரோடு ஹைவே கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்க கூட அவன் செஞ்சு கொடுத்தா தான் அவனுக்கு பணம் கொடுக்குறாங்க. இவங்க எதுவுமே செய்யாத எனக்கு வருமானம் எந்த வழியில் வருமானம் வரும்? மக்களை எங்களையே குறை சொன்னால் போதுங்களா? நாங்களும் தான் ஹெல்ப் பண்ணுறோம், எவ்வளோ செய்கிறோம், எங்களை ஆர்ப்பாட்டம் பண்ணி நாங்களும் செய்கிறோம். ஏரி உடஞ்சிட்டு போச்சு, அன்னைக்கு கூட நாங்களாக தான் விவசாயிகளாக தான் போராடி கொண்டு போய் ஏரிக்கு கரைக்கு மண்ணலிக்கு மூட்டை போட்டுருந்தோம். அன்றைக்கி கழுங்க அந்த தண்ணி ஏறி போகிற வெளியே ரிலீஸ் ஆகி நம்பி வெளியே போகிற இடம், அந்த இடம் திப்ப முடியல. அதை நாங்கள் தான் ஒரு 20-30 பேர் சேர்ந்து அந்த கல்லை தகட்டி விட்டு கரையை நாங்கள் பாதுகாப்பு பண்ணி, எங்கள் உயிர் நாங்கள் தான் பாதுகாப்பு பண்ணுறோம். பின்னாடி வந்து அன்றைக்கி ஆட்சியில் இருக்கிற பஞ்சாயத்தில் வண்டி ஜேசி போட்டுக்கிட்டு நாங்கள் ஆளுங்களாக போய் செஞ்ச வேலையை எனக்கு ஜேசி போட்டுக்கிட்டு பாருமாட்டி காட்டிட்டு பணத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு யாரும் ஆள் இல்லை இன்றைக்கி. அதனால தான் நாங்கள் அந்த முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக எங்களுக்கு முயற்சி பண்ணுறது கவர்மெண்ட்டு ஒத்துழைச்சி கொடுக்கணும். எங்களுக்கு அரசு தரப்பில் கேட்டால் இதுக்காக 98 கோடி ரூபா ஒதுக்கியிருக்கு, 240 கோடி ரூபா ஒதுக்கியிருக்கு. அப்படி இதை செய்யறதுக்குள்ளே இவங்க வந்து அவசரப்பட்டு இந்த போராட்டத்தை எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே, இந்த தகவல் உண்மையா? சரி, அவசரப்பட்டு எடுக்கிறோன்னா கிட்டத்தட்ட எத்தனை வருஷமா இந்த ஏரி இருக்குதுன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? அவசரப்படுறோம் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவசரமே இல்லை, அது வந்து பொய்யான ஒரு தகவல். நாங்கள் இதை பல வருஷமாக போராடுறோம், கலெக்டர்கிட்ட கொடுக்குறோம், வக்கீல் கிட்ட கொடுக்குறோம், எம்எல்ஏ கிட்ட கொடுக்குறோம், முதலமைச்சர்கிட்ட கொடுக்குறோம், இப்படின்னு போராடிட்டு இருக்கிறோம். அது எல்லாமே ரெக்கார்டு இருக்குது, எல்லாத்துக்கான பேப்பர் எங்ககிட்ட இருக்குது ப்ரூவ் பண்ணுறதுக்கு. எத்தனை வருஷமாக போராடிட்டு இருக்கிறோன்றது ப்ரூவ் பண்ணுவோம் நாங்கள். அப்படி இருக்கும்போது அவசரம்னு சொல்கிறதுக்கு இதில் எந்த விதமான இதுவும் இல்லை, வாய்ப்பே இல்லை. நாங்கள் அவசரமெல்லாம் படல, பொறுமையாக நிதானமாக இருந்து, வாய்ப்பு இல்லை இனிமேட்டு யாரும் வந்து செய்ய போகிறது இல்லைன்ற பட்சத்தில் தான் இந்த உண்ணாவிரதத்தில் இறங்கியிருக்கிறோம். அதுவும் எங்கள் தாத்தா எங்களுக்கு சொல்லி கொடுத்தது தான். இந்த தமிழ்நாடு, இந்த இந்தியாவை அவர் தான் வந்து உண்ணாவிரதம்னா என்ன, உண்ணாவிரதத்தில் எல்லாமே சாதிக்க முடியுன்றதை வந்து சொல்லி கொடுத்தவர் தானே. அப்போ அவருடைய ஆயுதத்தை நாங்கள் கையில் எடுத்துருக்குறோம், அவ்வளோதான். மற்றபடிக்கு நாங்கள் யாரையும் எந்த ஒரு இதுவும் சொல்ல. எங்கள் விவசாயம் நீங்கள் முக்கியம், விவசாயிங்க முக்கியம்னு சொல்கிறது உண்மைன்னா எங்களுக்கு இதை நடத்தி கொடுங்க. எங்கள் ஏரி நல்லா வழி நடத்தி எங்களுக்கு தண்ணி கொண்டு வந்து விடுங்க. தண்ணி நீங்கள் கொண்டு வந்து கொடுக்காதீங்க, எங்களுக்கு வரக்கூடிய மழை தண்ணி சேகரிக்கிறதுக்கு வாய்ப்பு விடுங்க, அவ்வளோதான் நான் கேட்டுக்கிறேங்க. இந்த கருவேல முல்லாம் வந்து ஏற்கனவே இருந்ததா இல்லை இந்த அளவுக்கு படர்ந்துருக்குன்னா ஏதாவது பராமரிப்பு இல்லை? ஏரி தூர்வாரில், எந்த காலத்துலையும் தூர்வாரில். எல்லா ஏரியும் செஞ்சாங்க, அங்கே செஞ்சாங்க. தண்ணிங்கிறது தலைவாசலுக்கு 100 கோடி 200 கோடி 1000 கோடி செலவு பண்ணி கொண்டு போகிறாங்க. சாதாரணமாக போகிற வழியில் எங்களை தாண்டி தான் தண்ணி போகுது, அந்த ஓடையில் தான் போகுது தண்ணியை. பைப் போட்டு கொண்டு போகிறாங்க, இன்றைக்கி ராட்சச பைப் போட்டு கொண்டு போகிறாங்க. அதில் வேஸ்ட்டாக போகிற உமிழ்நீர் தண்ணி தானே எங்களை கேட்குறோம். நாங்கள் வேஸ்ட்டாக போகிற தண்ணி, கடலில் கொண்டு போட்டு கலக்கிற தண்ணி நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதை ஏன் எங்களுக்கு விட மாட்டேங்கிறாங்க? என்ன காரணம் கேட்டால் அதை பண்ணுறாங்கன்னா மக்கள் தலையிலே கை வைக்கிறாங்களே. விவசாயி பாவலைங்களா? இன்றைக்கி விவசாய நிலைமை நினச்சி பார்க்காதுக்காங்களே. எப்படி போய் விவசாயி வளருவான் சொல்லும் பார்க்கலாம். விற்றுக்கிட்டு அவன் இன்றைக்கி பிளாட்டு போட்டுக்கிட்டு ரோட்டில் கண்ட பக்கம் அவன் காசு வாங்கிட்டு போயிருக்கான். ஏன்னா விவசாயம் பண்ண முடியல, எந்த வருமானத்தை சம்பாதிக்கிறது? அன்னன்னைக்கு ஒரு மனசு 200 300 சம்பாதிச்சிட்டு இருக்கிறான். அதனால் எவ்வளோ காலத்துக்கு எப்படி போராடுவாங்க? அதனால் விற்றுட்டு போயிடுறாங்க. இதான் நீங்கள் நடந்துகிட்டு இருக்குது. பிளாட்டு போட விற்றுக்கிட்டு இருக்காங்க, அங்கங்கே இதுதான் செஞ்சிட்ருக்காங்க இன்றைக்கி. இந்த பனமரத்துப்பட்டி ஏரிக்காக உண்ணாவிரதம் இருக்குன்னு சொல்கிறாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் உங்கள் பேர்?
என் பேர் விமலுங்க சார். நான் 10th வரலும் படிச்சிருக்கேன். நாங்கள் இந்த ஸ்கூல் 5வது படிச்சிருக்கோம். இங்கே ஸ்கூல்லேருந்து சுற்றுலா கூப்பிட்டு போயிருந்தாங்க. அப்போ நான் 5வது படிச்சிருக்கோம் ஏரிக்கு போயிருந்தேன். தண்ணி இருந்தது கூப்பிட்டு போயிருந்தாங்க. மறுபடியும் நான் அரியா பையனாக இருந்தேன். இப்போ தெரியல இப்போ நான் இப்போ வேலைக்கு போயிட்டுருக்கேன். அது ஏரியில் வந்து தண்ணி இப்போ சுத்தமாகவே கிடையாது. எல்லாம் ஃபுல்லாகவே 2400 ஏக்கருங்கிறாங்க. நாங்கள் உள்ளெல்லாம் போயிருக்கோம். ஃபுல்லாகவே எல்லாமே கருவேலாம் ஃபுல்லாகவே மலிச்சிருக்கு. நாங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே தண்ணி இப்போ கூட பார்க்காம தண்ணி வந்தது. அங்கே போய் பார்த்தோம். எல்லாமே இப்போ தண்ணி இருந்தது எல்லாமே கீழே மறுபடியும் எல்லாமே ட்ரை ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க விவசாயம் முள்ளெல்லாம் இது பண்ணி தந்தாங்க. அது இன்னும் எடுத்து தரல. என்ன பண்ணுறதுன்னு தெரில. இங்கே இதை அமைச்சு கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஊர் சுற்றுலாத்தலமாக பண்ணலாம். ஏரி வந்து ஃபுல்லாக முள்ளாகவே கிடக்குது எல்லாமே. அது அடுத்த வருஷத்தில் எலெக்ஷன் வருது. இதெல்லாம் பண்ணி கொடுத்தாங்கன்னா நாங்கள் ஓட்டு போடுவோம். இங்கே இல்லைன்னா போட மாட்டோம். 6ஆம் தேதி வந்து ஒன்றாம் தேதி இருக்கிறோம். சாகு முறை 5ஆம் தேதி 5ஆம் தேதி காலவரையிட்ட உண்ணாவிரதம் இருக்குங்க. சரி, நன்றிங்க. உங்கள் பேர்? விமல். பனைமரத்து ஏரி குறித்து காலவரையிட்ட உண்ணாவிரதத்தில் பங்கேற்போம் என்று இந்த ஊர் இளைஞர்கள் இறங்கியுள்ளார்கள். ஜனவரி 5 பார்ப்போம். நன்றி. இந்த பகுதியில் நிலத்தடி நீர் எந்த அளவில் இருக்குது? அன்னைக்கு வந்து 50 அடி 100 அடியில் வந்துச்சு. இன்றைக்கி 6 அடிக்கு போயிடுச்சு. 6 அடி கணக்கான போயிடுச்சு. தண்ணியும் பூரா சுத்த தோலில் பூரா மரத்துலேருந்து விஷமாக மாறி போச்சு. இன்றைக்கெல்லாம் முள்ளுலேருந்து தலை வரைக்கும் அதெல்லாம் செத்த செரு வரைக்கும் அதெல்லாம் ஓடி கிடக்குது. அந்த ஏரி தூர் வாரத்துக்கு மக்களுக்கு விவசாயிங்க ஹெல்ப் பண்ணால் போதும். எங்களுக்கு ஒன்றுமே எங்களுக்கு ஆர்டர் மட்டும் கொடுத்தா போதும். விவசாயிகளுக்கு மண் நாங்கள் தோட்டத்தை அள்ளிட்டு வரோங்க. நாங்கள் செங்கல் சொல்லிக்கோ விற்கிறதுக்கோ மண்ணெலாம் கொண்டு போகிறது. விவசாயிகளுக்கு கொடுக்கறதுக்கு மண் உரிமை கேட்கறதுக்கு தேட்டர் கணக்காரன் யூனிட் கணக்காரன் கேட்டால் 1008 ரூல்ஸ் பேசுகிறான். கூட்டிகிட்டு போய் விற்கிறானுங்க பிடிக்கிறானுங்க எல்லாம் செஞ்சானுங்க. அவங்களாம் கேட்க மாட்டேங்கிறாங்க. எத்தனையோ ஏரியில் எவ்வளோ கொள்ளடிக்கிறாங்க. ரோடு ஹைவேக்காரனுக்கு மண் கொடுக்குறானுங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு மண் கொடுக்குறாங்க. விவசாயிக்கு மண் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் தானே செஞ்சுக்கிறோம். சுத்தம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிற மாதிரி ஏன் கொடுக்கக்கூடாது எங்களுக்காக? ஏன் மக்கள் கவர்மெண்ட் எடுத்து செய்ய மாட்டேங்க எங்களுக்கு? சுத்திகரி பண்ணி அந்த இடத்துக்கு கொண்டு வந்து தண்ணி விடணுங்க. எத்தனை ஏக்கரை நிலம் எல்லாருமே அந்த ஏரி நம்பி தான் அந்த காலத்துல இருந்து பொழைச்சாங்க. இப்போ வந்து நமக்கு அந்த ஏரியில் தண்ணி நிறைய நிற்கணும், தண்ணி விடணும், இதை சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்களே தவிர எந்த கட்சிக்காரங்களும் செயல்படவே இல்லைங்க. நாங்களும் 20 வருஷமாக போராடிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் எங்களுக்கு என்னன்னா இப்போ இந்த தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி எங்களுக்கு நல்ல ஒரு பதில் கிடைக்கணும். ஆமாம், ஏரி நாங்கள் ஆக்கிரமிப்பு பண்ணுறோம், வந்து அண்ணா பூங்காவை ஆக்குறோம் அப்படின்னு ஏதாவது எங்களுக்கு ஒரு தகவல் கிடைக்கணுங்க. ஆட்சி அமைக்கிற வந்த இப்போ எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணும். ஆமாங்க. தமிழக பொதுப்பணித்துறைக்கு நீர்வளத்துறை அமைச்சரிடமோ இல்லை அல்லது நம்ம பனமரத்துப்பட்டி ஏரி பனமரத்துப்பட்டியில் எம்எல்ஏவாக இருந்த திரு ராஜேந்திரன் அவர்கள் இப்போ தான் சுற்றுலாத்துறை அமைச்சராக இருக்கார். இவர்களெல்லாம் உங்களோட இந்த ஏரி குறித்தான சிக்கலை எடுத்து சொன்னீங்களா? இல்லை, நாங்கள் அந்த தகவல் நாங்கள் ஏற்கனவே போயிட்டு வந்திருக்கோம். நான் எங்கள் குழு மூலிமா நான் போனோம். நாங்கள் போய் நாங்கள் கேட்டும் பார்த்தோம், பெட்டிஷன் கொடுத்தோம். அதுக்காக ஸ்டெப் எடுக்கல. அவர் இந்த ஏரியும் வந்து பார்த்துருக்காங்க. இங்கே தொடர்ந்து வந்துட்டு போயிருக்காங்க. யாருமே இங்கே வராதையும் கிடையாது. கலெக்டர்லேருந்து எம்எல்ஏ வரைக்கும் எல்லாமே இங்கே வந்துட்டு போகிறாங்க. வந்துட்டு போகிறதோட சரி, ரெஸ்பான்ஸ் கிடையாது. எங்களுக்கு கரெக்டாக பதில் இல்லை. எங்களை அனாவசியமாக நினைக்கிறாங்க. இதான் நடக்குது. இவர் சுற்றுலா அமைச்சர் இது வரைக்கும் வந்து பார்க்கல. பக்கம் வந்துடுறாங்க வரீங்களே, வந்தாருங்களா? வந்துட்டு போகிறாரு, கலெக்டர் வராரு, எல்லாமே வராங்க. அது ஸ்டெப் எடுத்த மாதிரி யாரும் எங்களுக்கு சொல்லி செஞ்சில் இருந்தோம். உங்கள் பேருங்க? ஈஸ்வரமூர்த்தி, பனமரத்துப்பட்டி அடிக்கிற கிராமம். அதாவது இந்த பனமரத்துப்பட்டி ஏரியை தூர்வாரி இங்கே தண்ணீரை நிரப்பி இந்த விவசாயிகளின் வாழ்வில் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தவில்லை என்றால் இந்த காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் இந்த அரசியல் கட்சியின் அரசுகளினால் தோல்வி அடைந்தால் அடுத்த கட்டமாக இவர்கள் தேர்தலை புறக்கணிப்போம் என்கின்ற சொல்லி இந்த பகுதிக்கு நாங்கள் எந்த ஒரு கட்சியினரையும் உள்ளே விடமாட்டோம், நாங்கள் தேர்தலை புறக்கணிக்க போகிறோம் கருப்பு கொடி காட்டி என்று அறிவித்துள்ளார்கள். ஒரு விவசாய மக்களை இந்த அளவுக்கு துயரத்திற்கு தள்ளாமல் அரசு அவர்களின் பேச்சுக்கு செவிசாய்த்து இந்த ஏரியை புறணமைத்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். விவசாயிகளின் கோரிக்கைகளை கேட்டோம். அதாவது
நல்ல முறையில் இங்கே தண்ணீர் பனமரத்துப்பட்டி ஏரி வறண்டு விட்டதால் இங்கே தண்ணீர் கிடைக்காத காரணத்தால் இந்த அரளிப்பூக்களை நம்பிதான் இவர்கள் வாழ்வாதாரம் இருக்கிறது. அப்படி அந்த அரளிப்பூக்களையும் இரவு 2 மணிக்கு எடுக்கின்ற பொழுது பாம்பு கடித்து இறந்து விடுவோமா என்கின்ற சூழ்நிலையில் நாம் உண்ணாவிரதம் இருந்தே கூட இறந்து விடலாமே என்று சொல்கிறார்கள். அரசு மேட்டூர் தண்ணீரை கொண்டு வந்து நிரப்பி இவர்களின் கண்ணீரை துடைக்குமா பார்ப்போம். விபிஏ சேலம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு பனமரத்துப்பட்டி ஏரி போராட்டக்குழு மற்றும் தமிழ்நாடு ஏரி இயற்கை பாதுகாப்பு இயக்கம் சார்பில் வருகின்ற ஜனவரி 5ஆம் தேதி காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் அறிவித்துள்ளார்கள். அதாவது இந்த ஏரி தண்ணீர் நிறைந்து எல்லாருக்கும் விவசாயிகளுக்கு தண்ணீர் கொடுத்த இந்த ஏரி இப்பொழுது கருவேல முள்கள் முளைத்து ஏற்கனவே நிலத்தடி நீரில் இருக்கின்ற தண்ணீர் உரியக்கூடிய சூழ்நிலை ஆகிவிட்டது. தண்ணீர் இல்லை என்பதை விட இருக்கும் தண்ணீரே உரியக்கூடிய மரங்கள் முளைத்திருப்பதால் அதை அகற்ற வேண்டும். அகற்றி தூய்மைப்படுத்தி மேட்டூரின் உபரி நீரை வீணாக கடலில் கலக்கின்ற உபரி நீரை இங்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று பனமரத்துப்பட்டி ஏரி போராட்டக்குழு மற்றும் தமிழ்நாடு ஏரி இயற்கை பாதுகாப்பு இயக்கம் தொடங்கியுள்ள இந்த போராட்டம் ஆகையால் இப்போராட்டத்திற்கு பொதுமக்கள் பெரிதும் கலந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். இப்போது கூட இந்த ஏரியில் தண்ணீர் இல்லை என்றால் கூட அந்த தண்ணீர் இருந்தபோது வந்த நினைவுகளோடு பல பேர் அந்த ஏக்கத்தில் பார்த்து செல்கிறார்கள் அந்த முள் செடியை. எந்த அளவுக்கு தண்ணீர் படர்ந்து இருந்ததோ அதே அளவிற்கு அந்த பசேர் என்று அந்த முள் செடி இப்பொழுது இருப்பதை பார்த்து மனம் வெந்து நொந்து செல்கிறார்கள். இந்த விவசாயிகளின் கோரிக்கை, இந்த குழுவின் கோரிக்கை வெற்றியடைய விபிஏ யூடியூப் சேனல் சார்பாகவும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.